வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விக்னங்கள் தீர்க்கும் விநாயக பெருமானை வேண்டி வழிபாடு செய்யும் வளர்பிறை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த சதுர்த்தி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 30/5/2025 வைகாசி மாதம் 16ஆம் நாள் அன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி. இந்த சதுர்த்தி விரதமானது வளர்பிறையிலும் வரும், அதேபோல் தேய்பிறையிலே வருகின்ற பொழுது சங்கடகர சதுர்த்தி என்றும், இந்த வளர்பிறை தேய்பிறை என்கின்ற இரண்டு பட்சங்களிலும் இந்த விநாயகரை வேண்டி வழிபாடு செய்வது இந்த சதுர்த்தி திதி. இது திதியை அடிப்படையாக கொண்ட விரதம். எனவே இந்த விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், சதுர்த்தி உற்சவங்களில் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு விநாயகப் பெருமானை நாம் தரிசிப்பதற்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. வீட்டிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள் அது இல்லாவிட்டால் அருகம்புல், துப்புரவான இடத்திலே படர்ந்திருக்கின்ற அருகம்புற்களை எடுத்து மஞ்சள் தண்ணீரிலே கழுவி கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதிலும், விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவாராம். அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவதற்கு இந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கம் பன்று தொற்றிருந்து வருகிறது. நாம் பொதுவாக இந்த வழிப்பிள்ளையார் என்று ஒரு இடங்களிலும் செல்லுகின்ற பொழுது கூட, நாங்கள் கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணம் செல்லுகின்ற பொழுதோ, யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்லுகின்ற பொழுதோ, எங்கு சென்றாலும் இந்த இடையிலே வழிப்பிள்ளையார், அது குறிப்பாக இந்த முருகண்டி பிள்ளையார், எல்லா வாகனங்களும் தரித்து நின்று பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. அதுபோல் இந்த விநாயகப் பெருமானுக்கு வீதியான இந்த சதுர்த்தி நாளிலும் சிதறு தேங்காய் எடுத்து வழிபாடு செய்வதும், விநாயகருக்கு விருப்பமான மோதகம், கொழுக்கட்டை, அவல், கடலை, பால் இவையெல்லாம் நிவேதனப் பொருட்களையும் வழங்கி பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.